ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, விமென் குக் எஃப்எஃபோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் அதிகம் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் எதோட என் பண்ணியிருந்தேன்னா, வீமீன் 2 பேரும் ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தாங்க. அதோடு தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்கடா இப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மாமா, என்ன பண்ணுறீங்க? எதுக்கு கிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், மினி நான் இவ்வளோ நேரம் சொன்னது உனக்கு புரியலையா? புரியுது. நான் அந்த மாதிரி நான் உங்களை பார்க்கவே இல்லை மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி திணறான். இப்போ டே தான், மினி நீ இப்படியே சொல்லுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, புரியுதா? பொறுமையாக யோசித்து முடிவிடு. எனக்கு அது போதும். நான் உங்ககிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், புரியுதா? அப்படின்ட்டு டே சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான், ஆனால் மாமா நான் உங்களை லவ் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு. நீ வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கணும் எனக்கு தெரியும், புரியுதா? ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, என் மினிக்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல மாமா. மினி நீ இப்போ கன்ஃபியூஷன் இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன், புரியுதா? உனக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், புரியுதா? அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கான். இப்போ மினி நீ எதுக்கு அதையே யோசிச்சுட்ருக்க? ரிலாக்ஸாக விடு. இங்கே என்ஜாய் பண்ண தான் வந்தேன், அதை பாரு, ஜாலியாக இரு, புரியுதா? நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உன் விருப்பம். எஸ்னாலும் எஸ்ன்னு சொல்லு, இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லு. பட் கொஞ்சம் யோசித்து சொல்லு. உனக்காக நான் எப்போவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், புரியுதா? அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி மாமா, ஆனால் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ டே தான், அவங்கள பற்றி நீ எதுவும் யோசிக்க தேவையில்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ எனக்கு சொல்லு, புரியுதா? நம்ம அப்பா அம்மாவை பற்றிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி மாமா, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், ஓகே நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்க, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், புரியுதா? அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ இப்படி தான் அந்த ஃபால்ட்டை வந்து 2 பேரும் டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜிமின் வந்து நார்மல் ஆயிடுறான். ஜாலியாக அப்படியே டே கூட வந்து பேசிக்கிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. எப்படின்னா அந்த அருவியில் வந்து 2 பேரும் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ மாமா மாமா சொல்லு மினி. வீட்டுக்கு போகலாம், அம்மா வெயிட் பண்ணுவாங்கள்ல. நம்ம மார்னிங் வந்தோம், இப்போ எவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டோம், போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவும் டைம் ஆச்சு, ஆன்ட்டி மினியே கால் பண்ணாங்க, ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க, நான் ஒரு 1/2 hour வரேன்னு சொல்லியிருக்கேன், போகலாமா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி மாமா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே கிளம்பி பைக்குக்கிட்ட தான் போகிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த பைக்கில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போய் டோர் லாக் பண்ணுறான் ஜிமின். இப்போ ஜிமினோட அம்மா தான் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஹே மோச்சி, உன்னை பார்த்து 1 week ஆச்சு, எப்படா இருக்க, நல்லா இருக்கியா? ஃபேஸில் இவ்வளோ டயர்டாக இருக்குது, எங்கே போனீங்க, ட்ரெஸ்ஸில் இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை,
மாமா தான் என்னை வந்து அங்கே ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல, பாரு எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, அந்த டவல் எடுத்துகிட்டு வாங்க, பசங்க எப்படி நனைஞ்சு போய் வந்திருக்காங்க, அங்கே என்ன உனக்கு இப்போ டிவி தான் ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா வந்து திட்டுறாங்க ஜிமினோட அப்பாவை. ஏய் கத்தாதடி, வரண்டி இருடி, எதுக்குடி இப்படி கத்துற அப்படின்ட்டு 2 டவல் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமின்கிட்டையும் டேக்கிட்டையும் தான் தராங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் அந்த டவல் வாங்கி ஜிமினுக்கு வந்து அப்படியே தலையை தோட்டி விடுறாங்க. இப்போ டே அப்படியே அதை வாங்கி தலையை தோட்டலான்ட்டு போகிறான். ஏங்க எதுக்கு எறும்பு மாடமாக நின்றுட்டுருக்கீங்க, பையனுக்கு தோட்டி விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. சரிடி கத்தாத, தோட்டி விட்றேன் வாப்பா டே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே டேவோட ஹெட்டை வந்து அப்படியே தோட்டி விடுறாங்க. இப்போ டே தான் அங்கிள் பரவாயில்ல நான் தோட்டிக்கிறேன் விடுங்க. நீ கம்முன்னுரு, இல்லைனா அவ்வளோதான் என்ன பேசியே கொன்றுவா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூட்டிகிட்டு போய் அப்படியே சோபாவில் உட்கார வச்சு அப்படியே ஹெட்டில் அப்படியே தோட்டி விடுறாங்க. அதே மாதிரி தான் ஜிமினுக்கு பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், அம்மா போதுமா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான் அந்த ஹெட்டில் வந்து டவல் வச்சு அப்படியே தோட்டி விட்டு தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த தலையில் வந்து துண்டை போட்ட மாதிரி அப்படியே ஜிமின் ஃபேஸை பார்த்து கப் பண்ணி பிடிச்சி, க்யூட் மோச்சி பேபி, உன்னை பார்த்து 1 வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஹெட்டில் போய் அவங்க அம்மா கிஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம்தான், ஏண்டி நானும் டேக் அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவை பார்த்து அப்பா கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு கொழுப்பு நிறையா தான் இருக்குது, வீட்டுக்கு வர போகிற மருமகன் தானே, கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே கப் பண்ணி பிடிச்சி, டேங்கா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறாரு. அங்கிள் 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 அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆண்டி தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீங்களும் பாருங்கள், போங்க அங்கிள் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே லைட்டாக ஷை ஆகுறாங்க. இப்போ ஜிமின் தான் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சேடான மாதிரி இருக்குது. இப்போ அம்மா போதும்மா, நான் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ரூமுக்கு தான் போகிறான். இப்போ இதை டே பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ ஆண்டி நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமினோட ரூமுக்கு தான் டே போய் டோர் லாக் பண்ணுறான். யார் மினி, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தான் டே போகிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு சேடாக இருக்க? இல்லைம்மாம்மா, அம்மா சொன்னாங்கல்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களா, நீ போட்டு உன் மைண்டை வந்து ஒரி பண்ணிக்க வேணாம் புரியுதா, உன் ஹார்ட்டுக்குள்ளே என்ன தோணுதோ அதை நீ செய், உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இந்த மாமா இருப்பேன் புரியுதா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் டே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டேவும் பேக் ஹக் பண்ணிவிட்டு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, சரி என் ட்ரெஸ் எங்கே இருக்குது, மாமா அந்த கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் இறங்கி வராங்க. வந்துட்டு 2 பேருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. 4 பேருமே அவங்க ஜிமினோட அப்பா அம்மா ஜிமின் டே இவங்க 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அப்படியே ஜிமினுக்கு பிடிச்ச ஃபுட்டாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஜிமின், அம்மா என்னம்மா இவ்வளோ பண்ணியிருக்க, எல்லாம் எனக்கு பிடிச்சதாகவே இருக்குது தெரியுமா, அப்பா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என் மூச்சுக்கு பிடிச்சது தான் அம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் டே தான், ஆண்டி ஜிமினுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வீங்களா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ டேயாங்கா உனக்கு பிடிச்சது நான் செய்யாமல் இருப்பேனாப்பா, இந்தா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு உனக்கு, அப்புறமேட்டு இந்த ஐட்டத்துலாம் காரம் கம்மியாக இருக்குது, நீ காரம் அதிகம் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் நீ காரம் கம்மியாக இருக்குது, இந்த ஐட்டத்தெலாம் நீ சாப்பிடுப்பா, ஜிமின் இந்த ஐட்டம்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, அவங்கவுங்க எடுத்து சாப்பிடுங்க, எனக்கு பசிக்குது நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்படியே உட்காந்துக்கிறாங்க.
இப்போ டே தான், ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்கள் உட்காருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அவ்வளோ அழகாக ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து சோபாவில் தான் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இப்போ ஜிமினோட அம்மா தான், தேங்காய் சொல்ல ஆன்ட்டி என்னாச்சு, நாங்கள் கேட்டோம் உங்களோட அப்பா அம்மா எதுவும் சொல்லவே இல்லை, ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. இப்போ டே தான், ஆன்ட்டி அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஓகே தான், ஸோ ஜிமினுக்கு வந்து படிப்பு முடியட்டும்னு சொல்லி பேசியிருக்காங்க, ஸோ பார்க்கலாம் இருங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அம்மா நான் தான் இப்போ படிச்சிட்ருக்கேன்ல, இப்போ இதெல்லாம் தேவையாம்மா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். கம்மன் இருமோச்சு, அதெல்லாம் காலகாலத்தில் பண்ணிடணும் புரியுதா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா போங்கம்மா, ஏதோ ஒன்று இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் படிக்கணும், அது வரைக்கும் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், மினி நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ உன் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு புரியுதா, தேவையில்லாதெல்லாம் நீ எதுவும் யோசித்து ஒரி பண்ணிக்க வேணாம், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நீ இந்த மாமா பேச்சை நம்ப மாட்டியா அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், சரி மாமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரூமுக்கு போயிடறான். இப்போ டே தான், ஆன்ட்டி அவன் முன்னாடி ஏன் அதே இதே சொல்கிறீங்க, பார்த்துக்கலாம், அவன் முன்னே வந்து ஸ்டடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆன்ட்டி அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான், இல்லைப்பா டைம் ஆகுது, ஸோ பண்ணிட்டா எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, எவ்வளோ நாளைக்கு தான், ஏன்னா அவனை தனியாக ஹாஸ்டல் வர்றதுக்கே பயமாக இருக்குது டே, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே தான், ஆன்ட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து தான் வச்சுருக்கேன், அவன் ரூமில் கூட ஒரே ஒரு பையன்தான் தங்கியிருக்கான், எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. சரி டேயங்கா உன்னை நம்பி தான் ஜிமினை விட்டுறேன், அப்புறம் நாளைக்கு பின்னாடி எதாவது ப்ராப்ளம்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான், ஏய் அதெல்லாம் டே பார்த்துக்குவாண்டி, அவனுக்கு தெரியாதா அவன் மினி பற்றி, நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற, சின்ன வயசுலேருந்தே அவன் எவ்வளோ சேஃபாக பார்த்துட்ருக்கான், அவனுக்கு தெரியாதா அவனுக்கு மினி எவ்வளோ முக்கியம்னு, ஸோ நம்மளோட டே நல்லா பார்த்துக்குவான் புரியுதா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, ஏன்னா ஹாஸ்டல் தங்கவே வேணான்னு நான் நினச்சேன், ஆனால் அவன் ஹாஸ்டல் போகிறேன்றான், அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே தான், ஆன்ட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் அதை எதையும் பேசாதீங்க, அவன் போக்கில் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இவங்களோட பேச்சு வந்து முடியுது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ரூமில் போயிட்டு அப்படியே படுத்திருக்கான், ரொம்ப ஒரு மாதிரி வந்து டென்ஷனாக தான் படுத்திருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் நகத்தை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு, ஏன் எல்லாம் இப்படியே பேசுகிறாங்க, மாமா என்னன்னா இப்படி சொல்கிறாரு, அவன் என்னன்னா அப்படி சொல்கிறான், எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, ஸோ நான் யாரை லவ் பண்ணுறேன், எனக்கு மாமாவே பிடிக்கும், சங்குக்காவும் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ஃபோன் எடுத்து ஃபேரி லில்லிக்கு தான் கால் பண்ணுறான். ஃபஸ்ட் ஃபேரிக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஜிமின் என்னடா பண்ணுற, ஏன் இந்த அன்டைம் கால் பண்ணியிருக்க, ஃபேரி நீயும் லில்லி எங்கே இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலில் தான் இருக்கோம், அவுட் ஃபிகர் தான் போட்டிருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான், என்ன ஆச்சு ஜிம் ஏன் சேடாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, உங்ககிட்ட வந்து நேரில் பேசணும்னு தோணுது அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ ஃபேரி தான், என்னாச்சு மோச்சி, எதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, ஸோ அது என்னால் ஃபோனில் பேச முடியாது, நான் நேரில் தான் உங்ககிட்ட பேசணும், நான் நாளைக்கு காலேஜ் வரேன், அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், எதுக்கு டென்ஷன் ஆகுற, சொல்லு எதுக்கு டென்ஷன் ஆகுற, நீ நேரில் வா நம்ம பேசிக்கலாம்
ஓகேவா, ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. சரி, நான் நாளைக்கு காலேஜே வரேன், பேசிக்கலாம், இப்போ நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் ரூம் டோர் தான் லாக் ஆகுது. யார்? ஜிமின், நான் தான். வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்றான். இப்போ ஜிமின் வந்து பெட்டில் தான் படுத்திருப்பான். இப்போ டே வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்கார்றான். என்னாச்சு மாமா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ இப்படி இருக்க? மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, என்னாச்சு என் மினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை போய் அப்படியே ஒரு மாதிரி அழகாக மசாஜ் பண்ணி கொடுக்குறான். ஆமாம்மா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் நல்லா பண்ணுமாம்மா அப்படின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ டேவும் லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமினுக்கு வந்து அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஹெட்டில். இப்போ மாமா, எனக்கு தூக்கம் வருது, வாங்க படுக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். ஏய் ஜிமின், டைம் ஆச்சு, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மாமா, வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, இங்கே இருங்க, இப்படியே நாளைக்கு என்னை கொண்டு வந்து காலேஜில் விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், என்ன சொல்கிற? ஆமாம் மாமா, ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, எனக்கு உங்கள் கம்ஃபர்ட் வேணும், ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான் லைட்டாக சிரிச்சிட்டு, என் மினிக்கு என்ன டென்ஷனாக இருக்குது சொல்லு, நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன், என்னாச்சு என் மினிக்கு சொல்லு பேபி அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து டே பண்ணுறான். மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கணும், வாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே என்ன பண்ணுறான், ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துட்டு டேவோட ஹேண்டில் வந்து ஜிமினை படுக்க வச்சு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். ஜிமினும் நல்லா டைட்டாக டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது, ஆனால் டே தூங்கவே இல்லை. ஜிமின் மட்டும் நல்லா தூங்குறான் டேவோட செஸ்ட்டில் படுத்து. இப்போ டேவோட மைண்ட் வாய்ஸ் தான், மினி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, உன்னை இந்த மாதிரி நான் ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கிறது, எனக்கு இது லைஃப் லாங் வேணும்னு நான் நினைக்கிறேன்டா. ஸோ நீ எப்படி என்னை எந்த மாதிரி நினச்சிருக்கன்னு தெரியல, ஆனால் நீ இப்போ கன்ஃபியூஸில் இருக்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் உன்னை யாருக்கும் விட்டு தரமாட்டேன் மினி, நான் உன்னை யாருக்கும் சரி எதுக்காகவும் சரி விட்டு தரமாட்டேன். அப்படி யாராக வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு டே வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் செஸ்ட்டில் இன்னும் அப்படியே நல்லா அப்படியே எப்படி சொல்லுதுன்னா, இன்னும் நல்லா செஸ்ட்டில் போய் குறுக்கி அப்படியே நல்லா அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான். இப்போ டே தான் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினோட ஃபோர்கேட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணுறான். இப்போ டே அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். அந்த ஜிமினோட ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி மர்ஷியாக அது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கும். அது எல்லாமே டே வந்து அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அந்த ஹேரை ஃபுல்லாக அப்படியே சரி பண்ணி விட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருந்தானே தெரியல, டக்குன்னு போய் ஜிமினுக்கு வந்து அப்படியே லைட்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அந்த கிஸ் அந்த லிஃப்ட்டு வந்து அந்த பட்டதுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அவன் உதடு வந்து ஒரு மாதிரி பவுட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு டே சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் படுத்துறான். இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ நல்லா 2 பேருமே அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இப்போ டே வந்து அப்படியே எப்படின்னா மண்ணாந்து படுத்திருப்பான். ஜிமின் வந்து அவன் செஸ்ட்டில் படுத்திருப்பான். இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஏந்திருக்கான். டே நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஏந்திச்சிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா டேவோட ஃபேஸு அவ்வளோ கிட்ட இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ
ஜிமின் தான் அப்படியே டிவியே அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ டேவோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கலைஞ்சிருக்கு. இப்போ அதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அந்த ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு, மாமா ஏன்னு தெரியல, உன் கூட இருந்தா நான் அவ்வளோ சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு இது லைஃப் லாங் வேணும்னு தோணுது மாமா. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லுவோம் மாமா. நல்ல பதிலாகவே சொல்லுவேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ டே அப்படியே லைட்டாக ஐஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு டே செஸ்ட்லேயும் அப்படியே படுத்துக்கிறான். அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான். இப்போ டே தான் என்ன இடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறான். 8 o'clock ஆகுது. ஓ டைம் ஆயிடுச்சு. ஜிமின், மினி நல்லா தூங்குறானே மினி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கூப்பிட்றான். ஜிமின் வந்து அப்படி நல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் ஹேரெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே அழகாக பில்லோவில் படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே எப்படின்னா ஒரு ஹேண்டை வந்து பெட்டில் ஊன மாதிரி அப்படியே வந்து ஒரு சைடாக பார்த்த மாதிரி அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கான் டே. இப்போ பார்த்துட்டு டே என்ன பண்ணுறான்னா அப்படியே போய் ஜிமின் லிஃப்டில் அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே அவ்வளோ அழகா க்யூட்டாக அப்படியே உதட்டில் 2 உதட்டையும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி அப்படியே இழுக்கிறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இது ஜிமின் என்ன தூங்கலைல்ல, முழிச்சிட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஐஸ் ஓப்பன் பண்ணவும் முடியல, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ அந்த கிஸ்ஸு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்ட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் நேரத்துலேயே டிவி அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படி டக்குன்னு ஏஞ்சிட்டு இப்போ அவன் ஹெட்லேயே அவனே அடிச்சுக்கிட்டு, ஏய் டேயாங்க என்னடா பண்ணுற, அவன் தூங்கிட்டு இருக்கான், இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், டக்குன்னு ஏஞ்சி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ இதை பேசுனதெல்லாம் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசியிருப்பான் டே. இப்போ ஜிமின்னு இப்போ தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ இவர் என்ன பண்ணார், அச்சோ என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ரைஸ் ஆகுது, என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு ஜிமின் அவன் ஹார்ட்டில் அவனே கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஆனால் நல்லா இருந்துச்சு, அவர் கிஸ் பண்ணக்குள்ள நானும் பண்ணணும் போல் இருந்துச்சு அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே சொல்கிறான். மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஆனால் இருந்தாலும் கன்ஃபியூஸாக இருக்குது, என்னான்னு முன்னே இதுக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஜிமின் யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்கான். இப்போ டே தான் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே தான் வரான். வந்துட்டு இப்போ ஜிமின் சொல்லிட்டே சாரிடா, ஓகேடா நான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கடா, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ப்ளீஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. பாய்.